இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோங்க. எதுக்காக நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் போகிறதுக்காக நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக மணி ஒரு 12:30க்கு நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. இப்போ பாருங்கள் பஸ் ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரிச்சோடிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் மக்கள் எதுவும் அவ்வளோதான் கூட்டம் கிடையாது. உங்களுக்கு நல்லா பார்த்து தெரியும் பாருங்கள். ஏன்னா தீபாவளி டைமில் நம்ம கரெக்டாக வந்திருக்கிறோம். கரெக்டாக தீபாவளி நைட்டில் அங்கே ஒரு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 9:30க்கு பஸ் ஏறணும். அதாவது பஸ்ஸே கிடைக்கலைங்க. அதாவது திருவண்ணாமலைக்கு எப்படியோ ஒரு வெயிட் பண்ணி ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் இப்போ திருவண்ணாமலை பஸ் வந்ததெல்லாம் ஏறி இப்படியோ ஒரு சீட்டு கிடச்சிது. நல்ல வேலை. ஏதோ சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்ட்டு குழம்பிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு நல்ல வேலையாக சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டு கிடச்சதுனால ஜம்முன்னு உட்காந்துட்டு வந்துட்டுங்க. இப்படியே ஒன்று இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து மேல்மலையனூருக்கு பஸ்ஸை பிடிக்கணுங்க. எப்படி இந்த நேரத்தில் பார்த்தா வச்சுக்கோங்களேன் காஃபி வாங்கியாச்சு. சரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே முல்லா பஸ்ஸு இப்போ வந்து கேட்டேன். அந்த காஃபி டீ ஷாப்பு கேட்டேன். உடனே திருவண்ணாமலை சொல்லிட்டு மேல்மலையனூருக்கு பஸ் வரும் அப்படின்னாங்க. சரி காஃபி சாப்பிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் குளிருதுங்க. சரியான குளிர். இந்த காஃபி பார்த்து வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தெரியல ரேட்டு. கொஞ்சம் ஒர்த்து தாங்க. நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது காஃபி. இப்படி டீ சாப்பிட்டு அப்படி கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து மேல்மலையனூர் பஸ் ஸ்டாப்புக்காக வெயிட்டிங்கு. அதாவது பஸ் ஸ்டாப்புகளில் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பு வந்து வெறிச்சோடி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக வந்து கூட்டம் எதுவும் கிடையாது. ஏன் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேல்மலையனூருக்கு பஸ் ஏற பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நாளைக்கு வெடிகாலம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அந்த கோயிலுக்கு போனால் வச்சுக்கோங்களேன் நிறையா விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது. அமாவாசைக்கு போயிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டா அதாவது தீராத பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய ஒரு கோயிலுங்க. அது அங்காளம்மன் மேல்மலையனூர் கோயில். அது ஏன்னா சுற்று வட்டாரத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் அந்த கோயிலுக்கு வராத மக்கள் கிடையாது, வராத ஜனங்களும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஜனங்கள் வருவாங்க. இப்படி சரியான கூட்டமாக இருக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங். நம்ம பாருங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு பஸ் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு. இங்கே நினச்சிக்கலாம். ஏன்னா இங்கே தான் கரெக்டாக பஸ் வரும்னு நினைக்கிறேன். மேல்மலையனூர் வண்டி இங்கே தான் வரும். அதுதான் வெயிட்டிங்கு. நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி நம்ம சேர்றதுக்கு கரெக்டாக மணி 12:30 இன்னும் அப்படியே ஒரு 2 மணி இல்லை ஒரு 3 மணி ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா பஸ் வரத்துக்கு டைமிங் எவ்வளோ ஆகும்னு தெரியல. பெங்களூர் வண்டி இங்கிருந்து கூட இருக்கு போல. ஸ்ட்ரைட்டா இல்லையா? எப்படியே ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேல்மலையனூருக்கு போகிற பஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே டவுன் பஸ் தாங்க. இன்னும் டிரைவர்லாம் ரெடியாக தான் உட்காந்துருக்கிறாரு. சரி பாத்ரூமுக்கு அங்கே வந்துருக்கணும், இங்கே போயிருக்கணுங்க. ஆனால் இந்த திருவண்ணாமலையில் ஒரு பாத்ரூம் போனங்க சாமி பயங்கரமான நாட்டம். அவ்வளோ ஒரு பராமரிப்பே கிடையாது. சாமி ஏன்டா போகணும் ஆகிப்போச்சு. சத்தியமாக ஹார்ட் அட்டாக் வராதவங்க கூட அந்த பாத்ரூம் போனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். கூட்டி செத்து போயிடுவானுங்க. பஸ் ஏறியாச்சுங்க மேல்மலையனூருக்கு. பார்த்தீங்கன்னா சீட்டே இருக்கிறது வெறிச்சோடி தான் இருக்குது. இப்படியே ஒரு வழியாக சீட்டு வந்து உட்காந்தாச்சு. அந்த பஸ்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லைங்க. மேல்மலையனூருக்கு நம்ம கிளம்பியாச்சு. இப்போதான் அதான் கிளம்புறோம்ல. இடத்துல பாருங்கள் அந்த மேலே பாருங்கள் தீபநகரம் திருவண்ணாமலை நகராட்சி மத்திய பேருந்து நிலையம் தங்களது அன்புடன் வரவேற்கிறது. நம்ம தான் வச்சுக்கணும் இவ்வளோ நேரத்துக்கு கரெக்டாக 12:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இறங்குறதுனால என்ன பேசணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரியாகவே தெரியல.
தூக்கலைப்பே இருக்கிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மணி 12 மணி ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி எவ்வளோ டைம் ஆனாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன்.